வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் செல்லத்தங்கையாக பேசுகிறேன். தினம் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் ஒரு ஜோதிட கலை வல்லுநர் இருந்தார். அவர் ஜாதகம் கணிச்சு சொன்னார்னா எல்லாமே சரியாக இருக்கும். இந்த ராசிக்கு இப்படி நடக்கும்னு சொன்னார்னா அப்படி தான் நடக்கும். இந்த லக்கணத்துக்கு இப்படி இருக்கும்னு சொன்னார்னா அப்படி தான் இருக்கும். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த பலன் தான் கிடைக்கும்னு சொன்னார்னா அதான் கிடைக்கும். இப்படி அழகாக கணிச்சு ஒவ்வொன்றையும் துல்லியமாக கணிச்சு சொல்லுவார். அதே மாதிரி நடக்கும். மக்களும் நிறையா பேர் அவர்கிட்ட ஜாதகம் பார்க்கறதுக்கு வருவாங்க. அவர் என்ன சொல்கிறாரோ, எப்படி நடக்கும்னு சொல்கிறாரோ அதை நம்பினாங்க. அதே மாதிரி நடந்துச்சு. ஒரு தடவை கூட அவர் சொல்லி மாறி நடந்ததே இல்லை. ஒரு நாள் ஒரு பெரியவர் அதே மாதிரி ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தன்னோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அந்த வல்லுநர்கிட்ட வந்தார். வந்து தன்னோட ஜாதகத்தை கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த நேரம் சாயந்தரம் 4 மணி இருக்கும். அவர் பார்க்கும்போது இன்னும் 4 மணி நேரத்தில், அதாவது அன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இந்த ஜாதகக்காரோட விதி முடிய போகுது அப்படிங்கிறது அந்த ஜாதகத்தில் குறிப்பாக இருக்குங்கிறத உணர்றார். உணர்ந்துட்டு இதை எப்படி இவர்கிட்ட சொல்கிறதுன்னு சங்கடப்பட்டுக்கிட்டு, ஐயா எனக்கு கண் வேறு சரியாக தெரியலை, கண்ணாடி வேறு வேலைக்கு கொடுத்துருக்குறேன், அதனால் கண்ணாடி இல்லாமல் என்னால் உங்கள் ஜாதகத்தை பார்க்க முடியலை, நாளைக்கு கண்ணாடி வந்துடும், நீங்கள் நாளைக்கு வாங்கலை, உங்களுக்கு சரியாக பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை திருப்பி கொடுத்தாரு. இந்த பெரியவர் வாங்கிக்கிட்டு அப்படியே நடந்து வர்றார். காட்டுப்பாதை, ஒரு கிராமத்துக்கு போகிற காட்டுப்பாதையில் நடந்து வர்றாரு. வரும்பொழுது வானம்லாம் அப்படியே இருளுது. மழை பெய்கிறதுக்கான ஒரு சூழல். மழையும் பெய்யுது. மழை பெய்யும்போது அப்படியே நனைஞ்சிக்கிட்டே வந்தவர் எங்கள்டா ஒதுங்கலான்னு பார்க்குறாரு. ஒரு இடிஞ்ச கோயில் ஒன்று இருக்குது. பாலடைந்த ஒரு இடிஞ்ச கோயில். அந்த கோயில் அப்புறம் அவர் ஒதுங்குறார் மலைக்காக. ஒதுங்கும்போது பார்த்தா அவர் ஒதுங்கி நிற்கிற அந்த இடத்துல இவர்களுடைய தலைக்கு நேராக பின்புறத்தில் ஒரு வெடிப்பு. அந்த வெடிப்புக்குள்ளே ஒரு கருணாகம் இருக்குது. அந்த சுவருடைய மண்டபத்தினுடைய வெடிப்புக்குள்ளே ஒரு கருணாகம் இருக்குது. மண்டபமும் அப்போவோ இடிஞ்சு விழுகிற சூழலில் இருக்குது. இதை பார்த்தவர் அப்படியே இவர் மனசில் அப்படியே கற்பனையை ஓட விடுறார். என்ன இந்த கோயில் இப்படி இடிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கே, நம்ம கையிலலாம் பணம் இருந்துச்சுன்னா இந்த கோயிலை இப்படி கட்டணும், இந்த முன்னாடி இப்படி மண்டபம் அமைக்கணும், மக்கள்லாம் உட்காந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கான ஒரு மண்டபத்தை தனியாக கட்டணும், கோயில் சிலை இப்படி வைக்கணும், அதுக்கு இப்படி என்னென்ன கலர்லலாம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு ஒன்று அப்படியே கற்பனை பண்ணுறாரு. அப்படி கோயிலை அழகழகாக அப்படியே அவர் கற்பனையில் அப்படியே கோயிலெலாம் கட்டி கும்பாபிஷேக விழா நடத்துகிற அளவுக்கு வந்துடுறாரு. கும்பாபிஷேக விழாவிலையும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிறாங்க. ஒரு புறம் அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஒரு புறம் கலை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு சிலர் இவரை வாழ்த்தி பெரிய விஐபியெல்லாம் வந்து இவரை பற்றி புகழ்ந்து பாராட்டுறாங்க. மக்களும் கூட இந்த கோயிலை கட்டின மகராசே நல்லா இருக்கணும் அப்படின்னுலாம் வாழ்த்தி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் அப்படியே அவர் கற்பனையில் அப்படியே நினச்சி பார்க்குறாரு. அந்த கற்பனையிலேருந்து விடுபடுற நேரம் சரியாக மணி 8. இப்போ இவருடைய விதியும் முடிய போகிற நேரம். அந்த 8 மணிக்கு அவர் அந்த கற்பனையிலேருந்து விடுபட்டு வெளில வர்றாரு. சிந்தனையிலேருந்து விடுபட்டு வெளியில் வர்றாரு. இந்த கருணாகம், வெடிப்பில் இருந்த கருணாகம் இவரை கொத்துறதுக்காக பாயுது. அந்த மண்டபமும் அப்படியே இடிஞ்சு கீழே விழுக போகுது. இந்த இடிஞ்சு விழுக போகுதுங்கிறத உணர்ந்தவர் படக்குன மண்டபத்தை விட்டு வெளியேறாரு. இந்த கருணாகம் உள்ளே வருது. மண்டபம் இடிஞ்சு கருணாகம் க்ளோஸ். இப்போ இவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைச்சிட்றாரு. பிழைச்சிட்டு அடுத்த நாள் ஜாதகம் பார்க்குறதுக்காக அந்த ஜாதகக்காரரை பார்க்க போகிறாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா நேற்று 4 மணி நேரத்தில் அவர் இறந்துருக்கணுமே, இன்றைக்கி உயிரோடு வர்றாருன்னு பார்த்துட்டு, இந்த கண்டத்துலேருந்து ஒருத்தர் தப்பிக்கணும்னா ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாத மட்டும்தான் அந்த கண்டத்துலேருந்து ஒருத்தன் தப்பிக்க முடியும். இவர் 4 மணி நேரத்தில் எங்கே கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க போகிறாரு. இருந்தாலும் அவர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்போமேனு அவர்கிட்ட கேட்குறாரு. நேற்று நடந்த விவரங்களை அவர் சொல்கிறாரு. இதையும் உடனே புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த ஜாதகக்காரர் அவருடைய நேற்று நடந்த சம்பவங்களை நினச்சி பார்க்கும்போது, கோயில் கட்டுறதா அவர் நினச்சதுனால அந்த கண்டத்துலேருந்து அவர் தப்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அந்த வல்லுநர் புரிஞ்சுக்கிட்டார். இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, இப்படித்தாங்க வாழ்க்கையில் நம்ம கோயில் கட்டணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும், இவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னெல்லாம் செய்வதை விட நம்ம மனசில் நினச்சாலே போதுங்க, செயல்பாடு தானாக வரும். எண்ணங்கள் அழகாக இருந்தால் நம்ம வாழ்க்கையும் அழகாக இருக்குங்க. இதாங்க இந்த கதையோட தீர்வு. நன்றி. என்னங்க, நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இதே மாதிரி குட்டி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.